அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது. இன்று டிசம்பர் மாதத்தின் 3ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 17ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளுங்க. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி திருக்கார்த்திகை தீபமும் இருக்குது. அதாவது மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரங்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் கார்த்திகையில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார்த்திகை மாதமே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம். அதில் வர கிருத்திகை சஷ்டி எல்லாமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த கார்த்திகையில் வர கிருத்திகை தான் நம்ம திருக்கார்த்திகை தீபம் வழிபாடு செய்ய உகந்த நாளாக எடுத்துக்குவோம். அதனால் இந்த நாளில் நம்ம தீபமும் ஏற்றுவோம். ஏற்கனவே இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய 3 விதமான முக்கியமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம். அது நீங்கள் இன்று காலையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மாலை விளக்கேற்றும் போது குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுறீங்க அப்படின்னாலும் சரி, அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மேலும் இன்று சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்தும் அதே பதிவில் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி எத்தனை விளக்கு ஏற்றினாலும் இன்னொரு விளக்கும் சேர்த்து ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு பதிவில் இன்று நீங்கள் நிலைவாசல்லே ஆகட்டும் வாசல்லே ஆகட்டும் விளக்கேற்றத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை தெளிச்சுட்டு ஏற்றும்போது நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்கில் ஒரு குறிப்பிட்ட பொருள் சேர்த்து ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் இந்த தீபம் ஒன்று எக்ஸ்ட்ராவே ஏற்றுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தீபத்துக்கான பொருள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. ஏன்னா இந்த திருக்கார்த்திகை நாளில் இயற்கையால் ஆன ஏதாவது ஒரு பொருளை தீபம் ஏற்றணும். அதனால தான் நம்ம இந்த களிமண்ணால் ஆன இந்த மண்ணகளில் தீபம் ஏற்றுறோம். இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யாகம் செய்த பலனை கொடுக்கும். அதுவும் இந்த அற்புதமான நாளில் இந்த ஒரு தீபம் ஏற்றுவது இன்னும் ஒரு கோடீஸ்வர யோகத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன தீபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய தீபம் தான். இந்த பஞ்சகவ்ய விளக்கு பார்த்திங்கன்னா பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய 5 முக்கிய பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். வார வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது மாதம் ஒரு முறையோ நம்ம பௌர்ணமி நாளில் இந்த விளக்கேற்றுறது சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருக்கார்த்திகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றுவதற்குனே உகந்த மாதம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அண்ணாமலையானுக்கு தீபம் ஏற்றுவாங்க. அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நாம் இந்த பஞ்சகவ்ய விளக்குனால தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். இந்த தீபம் எப்படி ஏற்றணுங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய பிளேட்டோ அல்லது ஒரு பெரிய மண்ணகலோ எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பஞ்சகவ்ய விளக்கை வச்சுக்கோங்க. அதில் திரி போட்டுக்கோங்க, நெய் ஊற்றிக்கோங்க. இந்த நெய்யை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் டைம் விடுங்க. அது நல்லா உறிஞ்சிக்கிட்டோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த தீபம் ஏற்றி வைக்கும்போது இந்த திரி எரியறதோட மட்டும் இல்லாமல் அந்த விளக்கே பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அது நல்ல நெய்யிலி ஊறி இருக்கும். மேலும் காஞ்சி போனால் அந்த சாணம் தானே அந்த விளக்கு, அதனால் நல்லாவே எரிய ஆரம்பிக்கும். இப்படி அது எரிஞ்சு முடித்த பிறகு இதனுடைய அந்த சாம்பல் இருக்குது இல்லையா, அந்த சாம்பலோட ஒரு துளி அளவுக்கு பச்சை கற்பூரம் அதை நுணுக்கி பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தினமுமே நெத்தியில் இட்டுட்டு வர்றது, குழந்தைங்களுக்கு நெத்தியில் இட்டுட்டு ஓடுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். மேலும் நாம் இட்டுக்குவதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வீட்டுக்குள்ளார ஏதாவது துஷ்ட சக்திகள் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம ஏற்றுவதன் மூலமாக அது எல்லாமே தலை தெறிக்க ஓடும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தீபத்தை நீங்கள் நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை நாள் பௌர்ணமி நாள்னு ஏற்றினாலும் தவறு கிடையாது தான். இருந்தாலும் இந்த அற்புதமான கார்த்திகை தீப நாளில் இயற்கையால் ஆன ஏதாவது ஒரு பொருளை தீபம் ஏற்றுவது சிறப்பு. அந்த பொருட்களில் இந்த பஞ்சகவ்ய விளக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் கருதப்படுது. வாய்ப்பு கிடச்சிச்சின்னா வாங்கிட்டு நீங்கள் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றி வைங்க. இல்லைனா நான் இன்னொரு பதிவில் வேறு ஒரு தீபம் ஏற்ற சொன்னேன் இல்லையா, அது கூட நீங்கள் ஏற்றுங்க. மொத்தத்தில் அற்புதமான வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.